வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவுகள். இதில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்கணும், யார் யாரெல்லாம் பார்க்கலாம், இதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன, எல்லா விதமான தகவல்களையுமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நிறைய விதமான அப்டேட் கொடுப்போம். நெக்ஸ்ட் உங்களுடைய தகவல்களை ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக ரிப்ளை கொடுக்குறோம். அதன் பிறகு நீங்கள் எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவுகள் 2025 பேக்கர்ஸ் விற்பனையாளர் தேர்வு பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அது எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி பார்க்கணும் எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து மேல் போஸ்டிங்க்கு, அதாவது அடுத்த வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி, அந்த கல்வி நீங்கள் முடித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பணம் அதிகமாக கிடைக்கும். அதாவது சம்பளம், அதாவது இப்போ நம்ம ஒரு அரசு வேலைக்கே போகிறோம் அப்படின்னா நிரந்தரமான ஒரு வேலை, மாதம் கண்ட சம்பளம், அதுக்கு தான் நம்ம மெயினாக ஒரு அரசு வேலைக்கு போகிறது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிப்பை முடித்து வச்சிங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான சம்பளங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான வேலைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலைகள் கிடைச்சா சம்பளங்களும் அதிகரிக்கும். அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புலேருந்து அங்கே மேல் போஸ்டிங்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாருமே கேட்குற மெயினான கேள்வி இதுதான். நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு உள்ளே போயிடுறோம். 10th 12th முடிச்சிங்க, சேல்ஸ்மேன் பேக்கர்ஸாக உள்ளே போகிறாங்க. 12th எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேனு, அதாவது விற்பனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கட்டுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதுதான் ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக நீங்கள் போயிட்டீங்க ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா பேங்க்கில் உதவியாளர் வேலைவாய்ப்பு. இது ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புங்க. இதில் ஒன்ஸ் நீங்கள் அந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் சேல்ஸ்மேனாக உள்ளே போகணும். பேக்கர்ஸாக போகக்கூடாது, சேல்ஸ்மேனாக போகணும். ஏன்னா பேக்கர்ஸுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் மிஞ்சி போனால் கொஞ்சம் ஒரு 20,000 25,000 சம்பளத்துக்கு அப்படியே போகலாம் மேலே. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சேல்ஸ்மேனாக போயிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து பேங்க்குக்கு அப்படியே நீங்கள் உதவியாளராக போகலாம். கூட்டுறவு பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க்குக்கு நீங்கள் உதவியாளராக போக முடியும். அந்த உதவியாளராக போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய விதமான சலுகைகள் கொடுப்பாங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும், மந்த்லி சேலரியாக வரும். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, அங்கே ஒயிட் தான் உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி, இப்போ நீங்கள் நெட்லேயே ஒரு மத்திய கூட்டுறவு வங்கின்னு போடுங்களேன், ஒரு பெரிய பேங்க் மாரி இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான டிரான்சாக்ஷன் அது இது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு திங்கக்கிழமெல்லாம் SBI இந்தியன் பேங்க்லாம் போய் பாருங்களேன், கூட்டம் சும்மா அலமோதிட்டு இருக்கும். ஆனால் இதுமாரி கூட்டுறவு பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை நீங்கள் சமாளித்தாவே போதும். அது எல்லாமே கேஷியர் மேனேஜர் இவங்க லெவலில் பார்த்துக்கோங்க. உதவியாளர் உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இந்த ஃபைல் ஜெராக்ஸ் எடுக்கிறது, யாராவது சலான் ஃபில் பண்ண வந்தால் சலான் ஃபில் பண்ணுறது, இதுமாரி ஒரு சின்ன வேலை வாய்ப்பு தான் இருக்கும். சலான் ஒரு 10 நாள் ஃபில் பண்ணிங்கன்னா அது பழகிடும். ஏன்னா எப்படி சலான் அவங்க ஒரு நோட்டு கொண்டு வருவாங்க, அது எப்படி ஒரு 10 நாள் அந்த நோட்டை பார்த்து
500 நோட்டா, 100 நோட்டா, 5 நோட்டா, 10 நோட்டான்னு பார்த்து கரெக்டாக கணக்கு போட்டு அதை எழுதி கொடுக்கணும். அது ஒரு 10 நாள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதன் பிறகு போக போக அப்படியே பழகிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த சேல்ஸ்மேனாக வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு தான் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ அதுக்கு தான் வந்து ரிசல்ட்டுக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரேஷன் கடை சேல்ஸ்மேன் வேலைவாய்ப்புக்கு போயிட்டீங்களா, உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்தே பேங்க்குக்கு போகலாம். அதாவது பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாமினேஷன் மாரி சும்மா ஃபார்மாலிட்டிஸ் வைப்பாங்க. அது ஓகே அப்படின்னா உடனே அங்கேருந்து அங்கே எடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு சீனியரிட்டி பிரகாரம் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ 12th இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு 12th பாஸு வேலைக்கு போயிட்டீங்க. அடுத்தது மாதம் ஒரு 15,000 10,000 சம்பளம். அடுத்தது நீங்கள் அங்கே பேங்க்குக்கு போகணுன்னா ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு இன்டர்வியூ மாரி, ஒரு ஸ்மால் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ ஒரு ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறீங்க. முடித்த உடனே உதவியாளராக போயிடுறீங்க. உதவியாளராக போயிட்டீங்க அப்படின்னா 23,000 ஸ்டார்டிங் சேலரி. பிடிமானம் எல்லாம் போக ஒரு 20,000 21,000 வரும் கைக்கு மந்த்லி. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இந்த நாச்சியப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த நாச்சியப்பா முடிச்சிருந்தால் மட்டும்தான் அங்கே இருந்து மறுபடியும் மேல் போஸ்டிங் போக முடியும். கேஷியர் வரைக்கும் போகலாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேனேஜராக மட்டும்தான் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். எக்ஸாமினேஷன்லாம் வைப்பாங்க. அதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அந்த வேலை வாய்ப்பில் இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து காட்டி நம்ம உள்ளே போகலாம். மேனேஜர் லெவலுக்கு கூட போகலாம். நம்ம கேஷியரே நமக்கு போதுமானது. மாதம் ஒரு 70,000 to 80,000 சம்பளம் மட்டுமே கிடைக்குங்க. மாதம் கேஷியருக்கு மட்டும் 70,000 to 80,000 கிடைக்கும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வேலை வாய்ப்புக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் சொன்னதை பொறுமையாக கேட்டிருப்பீங்க. இன்னும் முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த அப்டேட்டில் நான் வந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய முழுமையான தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது ரேஷன் கடையோட விற்பனையாளர் ரிசல்ட் எப்படி பார்க்கணும் என்னங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை மாவட்ட வாரியாக விற்பனையாளர் வேலைவாய்ப்புக்கு உண்டான தேர்வு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்குண்டான லிங்க் போட்டெல்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு மாவட்டமாக தான் அறிவிப்பு வரும். நான் இப்போயே வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாவட்டமாக தான் அறிவிப்பு வரும். அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் வந்து காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்க முடியும். அப்போ தான் வந்து நீங்களும் வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த பிடிஎஃப்பை வாங்கி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி உங்களுடைய இதிலே வந்திருக்கும், மெசேஜில் வந்திருக்கும், மெயிலில் வந்திருக்கும், இதுமாரிலாம் நிறைய வந்திருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்திருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் முதல்ல காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்பில் மேலே போய் சர்ச் பார் இருக்கா, அந்த சர்ச் பாரில் அந்த உங்களுடைய அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணுங்கள். முன்னாடி 2-3 லெட்டர்ஸ் வரும், எஸ்பி அதுமாரி ஏதோ சம்திங் வரும். ஃபுல்லாகவே காப்பி பண்ணி மேலே வந்து காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பர் எங்கே கீழே காட்டுதோ அங்கே வந்து சர்ச்சில் வந்து நிற்கும், கலராக காட்டும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி கலர் சம்திங் காட்டும். அந்த எழுத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை காப்பி பண்ணி போட்டு எதுவுமே காட்டல, நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது அப்படின்னா கீழே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை கீழே கொடுங்க. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரெண்டாவது உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவோம். இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நாங்கள் கால் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவோம். இதுமாரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஒரு மினிமம் இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக் வருது அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்னே ரெடி பண்ணியிருக்கலாம், சம்திங் லேட் ஆகுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக் வந்தது அப்படின்னா கரெக்டாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நம்ம வந்து தனியாக நம்ம வந்து குரூப்பில் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்தோடனே நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கூட அதில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்து போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம இதில் கொண்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸை கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அதோட லிங்க் வந்து கொடுத்து ஒரு 10 நாளைக்கு ஒர்க் ஆகாமல் போகும். அதுமாரி சம்டைம்ஸ் எரர்ஸ் எல்லாம் நிறைய வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் மட்டும் கொடுங்க. மினிமம் ஒரு 1000 லைக் வந்துடுது அப்படின்னா கன்ஃபார்மாக நான் வந்து குரூப்ஸ் வந்து ஒன்ஸ் நான் ஆட் பண்ணி ரெடி பண்ணிடுறேன்.
அதுமாதிரி சர்ச் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை மறுபடியும் எங்களுக்கு எப்படி பார்க்குறது என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய பேர், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஊர், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்களே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்குறோம். என்ன மாவட்டங்கிறத கன்ஃபார்மாக அனுப்புங்க. ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வருது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.